Dear plus one comma students, good morning. Let us continue chapter 26, Export, Import, Trade Procedure. Today we shall discuss the intermediaries in export trade. Intermediaries in export trade. Intermediaries involved in export trade includes the following. ஏற்றுமதி வணிகத்தில் முக்கிய இடைநிலையர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவங்கள பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்றுமதி வணிகத்தில் உள்ள முக்கிய இடைநிலையர்கள் பற்றி intermediaries in export trade will be discussed today. Forwarding agent, commission agent, export trading house, அனுப்புகை முகவர், கழிவு முகவர், ஏற்றுமதி வணிக இல்லம். Okay, we will discuss one by one. Forwarding agent, அனுப்புகை முகவர். Forwarding agent, அனுப்புகை முகவர். Forwarding agent is appointed by exporter to fulfill the customs and shipping related to formalities and certain logistic functions. ஏற்றுமதியாளர் சரக்க அனுப்புவது தொடர்பான சுங்க நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு அனுப்புகை முகவரை நியமிக்கிறார். சரக்க ஏற்றுமதி செய்வதற்கு சுங்க நடைமுறைகளை பின்பற்றி அதை ஏற்றுமதி செய்வதற்கு அனுப்புகை முகவரை நியமிக்கிறார். அனுப்புகை முகவர் ஏற்றுமதியாளருக்கு பல வழிகளில் உதவி செய்கிறார். என்லைட்டனிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆன் த ரெலவெண்ட் ட்ரேடு லாஸ், ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொடர்பான சட்ட நடைமுறைகளை தெரிவிக்கிறார். ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொடர்பான சட்ட நடைமுறைகளை தெரிவிக்கிறார். சப்ளையிங் டிரான்ஸ்போர்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதியாளர்களுக்கு போக்குவரத்து மற்றும் சரக்குகளை கையாளுவது தொடர்பான செலவுகள் பற்றிய தகவல்கள், எவ்வளோ செலவாகும், என்னென்ன செய்யணும், எவ்வளோ செலவாகும், இந்த தகவல்களை எல்லாம் கூறுகிறார். அசிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர் இன் பேக்கிங், மார்க்கிங் அண்ட் லேபிளிங், சரக்கை கட்டுமம் செய்வதற்கு, குறியீடு செய்வதற்கு ஏற்றுமதியாளருக்கு அனுப்புகை முகவர் உதவுறார். அனுப்புகை முகவர் ஏற்றுமதியாளருக்கு எப்படி சரக்கை கட்டுமம் செய்யணும், எப்படி குறியீடு செய்யணும், இந்த தகவல்களை எல்லாம் சொல்லி அதன்படி ஏற்பாடு செய்கிறார். அரேஞ்சிங் டிரான்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதியாளருக்கு சரக்கை அனுப்ப போக்குவரத்து வசதிகளை செய்து தர்றார். அசிஸ்டிங் இன் ஃபுல்ஃபில்லிங் தி கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ், சுங்க நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு உதவுகிறார். ப்ரிப்பேரிங் அண்ட் ப்ரொக்யூரிங் டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை தயாரிக்கிறது, அப்புறம் பெறுதல், இதுக்கெல்லாம் உதவி செய்கிறார். எக்ஸ்போசிங் எக்ஸ்போர்ட்டர் ஆன் த டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பனிங் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கிற நவீன வளர்ச்சி குறித்த தகவல்களை ஏற்றுமதியாளருக்கு தெரிவிக்கிறார். Now let us discuss the second intermediary, commission agents, கழிவு முகவர். Commission agent is an international agent who is paid a certain percentage of commission for the order booked by him abroad. He offers product to potential customers in the territory allotted to him in accordance with the terms and conditions specified by the principal. However,
There is no employment relationship between the agent and the principal, and the relationship is purely temporary. The agents gets only commission. The agents gets only commission at the end of the deal. கழிவு முகவர் கழிவு அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பன்னாட்டு முகவர். இவரோட சிறப்பு விலை விவரம், விலை நிலவரம் பற்றிய தேர்ந்த அறிவு பெற்றிருப்பது. இவருக்கு என்ன சரக்கு என்ன விலையில் வாங்கலாம், எந்த நாட்டிலேருந்து வாங்கலாம், எப்போ கிடைக்கும், எது தரமானதாக இருக்கும், எது குறைவான விலை மலிவானதாக இருக்கும், இந்த மாதிரியான தகவல்கள் இவர் சிறப்பறிவு பெற்றிருக்கிறார். இவர் தன்னோட இறக்குமதி வாடிக்கையாளருக்கு சரக்கை குறிப்பிட்ட விலையில் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளர ஏற்றுமதியாளர் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுப்பி வைக்கிறார். சரக்கை அனுப்பியதும் அவருக்கும் ஏற்றுமதியாளருக்கும் உள்ள உறவும் முடிந்துடும். இந்த வியாபார நடவடிக்கைகள் நிறைவு பெற்றோன்னே தனக்குள்ள கமிஷனை கழிவை பெற்றுக்கொள்கிறார். எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸ், ஏற்றுமதி வணிக இல்லம். எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸ் has been established to increase the export, strengthen the global market capacity and get necessary facilities for increasing export performance of our country. It consists of merchants, exporters, trading companies, export-oriented units located in export processing zone, electronic hardware technology park, etc. இந்தியாவில் ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கும் உலக சந்தையை வலுவூட்டுவதற்கும் ஏற்றுமதி வளர்ச்சியை அதிகரிக்க பல்வேறு உதவிகளை செய்யவும் ஏற்றுமதி வணிக இல்லம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள், வணிக நிறுவனங்கள், ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள், ஏற்றுமதி தொழில் மண்டலம், மின்னணு தொழில் பூங்கா இதெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகள் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், இவங்களோட பணிகள், ஏற்றுமதி வணிக இல்லத்தினுடைய பணிகள். The functions of export houses are mentioned below. Identifying potential market for a product, உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு நல்ல சந்தையை கண்டறிதல். Finding buyers and their agent and obtain their response for export proposal. இறக்குமதியாளர் அல்லது அவரது முகவரை கண்டுபிடித்து ஏற்றுமதி செய்வதற்கான பதிலை பெறுதல். Establishing product specification in the light of market needs, standards and regulation in accordance with the supplier's capabilities. சரக்கோட வடிவத்தை சந்தையின் தேவை, தரம், சரக்கு அளிப்பவரினுடைய திறனுக்கு ஏற்றவாறு அமைக்கிறது. Determining appropriate mode of transportation and routing, keeping in mind the cost, quality of service and security. சரக்கு அனுப்ப போக்குவரத்தை தெரிவு செய்வதற்கு முன்னாடி அதோட விலை, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதனுடைய சேவையினுடைய தரம், அப்புறம் பாதுகாப்பு, இதையெல்லாம் கவனத்தில் கொள்கிறது. ப்ரிப்பேரிங் தி குட்ஸ் ஃபார் டெலிவரி அட் டெஸ்டினேஷன், சரக்கை குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்புவதற்கு தயார் செய்தல். டெட்டர்மைனிங் பையர்ஸ் கிரெடிட் ஒர்த்தினஸ், சரக்கை வாங்குபவரோட
கடன் செலுத்தும் திறனை அறிதல். நெகோஷியேட்டிங் தி டிரான்சாக்ஷன்ஸ், நடவடிக்கைகளை பேசி முடிக்கிறது. அரேஞ்சிங் ப்ராப்பர் இன்சூரன்ஸ் கவரேஜ் அகெயின்ஸ்ட் மாரிடைம் ரிஸ்க் அண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், இடர்களுக்கு எதிராக சரக்க காப்பீடு செய்தல். ஃபைனான்சிங் தி டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் பேயிங் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிசீவ்டு, வணிக நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல், அப்புறம் சரக்கு மற்றும் சேவைக்கான தொகையை செலுத்துதல். ப்ரிப்பேரிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, பன்னாட்டு வணிகம் தொடர்பான ஆவணங்களை தயாரிக்கிறது. தென் லாஸ்ட்லி செட்டிலிங் கிளைம், கோருரிமைகளை தீர்வு செய்தல். கோருரிமைகளை தீர்வு செய்தல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.